ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. நீரை உயிரின் தாய், உன் சுவையின்றி வாழ்க்கை மாயை. மலையென்றால் மனம் நிறையும், வரன்றால் வாழ்வு கடலாகும். நதியாக ஓடி பசுமை தருவாய், நீரின்றி நிலம் வெறிச்சோராய். ஒவ்வொரு துளியுமே சுவாசமே, உன்னை காப்பதே வாழ்வின் மேடை. என்ன சொல்றேன்னு பாக்குறீங்களா? சும்மா குட்டி கவிதை நீரை பத்தி. தண்ணீர் நம்ம உயிர் வாழ காற்று எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தண்ணீர் முக்கியம். நீரின்றி உலகம் அமையாது. இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பில்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல எல்லாரும் விவசாயம் செஞ்சாங்க. அங்கு காலப்பண்ண ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு தண்ணியோட முக்கியத்துவம் பற்றி நல்ல அறிவு இருந்தது. அவன் தினமும் அவனோட வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது தண்ணியோட அளவை சரி பார்த்துதான் நன்றா திட்டமிட்டு நீரை சீக்கிரமா பயன்படுத்துவான். அதனால அவனோட வயல் எப்பவுமே பசுமையா இருந்தது, நன்றாகவும் விளைச்சல் இருந்தது. அந்த கிராமத்துல மற்ற விவசாயிங்க தண்ணியோட மதிப்பை புரியாம அதிகமாவே நீரை வீணடிச்சாங்க. நமக்கு பூமியில் தண்ணி இல்லாத நிலைமையில இருக்கும் போது தண்ணியை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கால்பன் எப்பவுமே அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். ஆனா அதை யாருமே கவனிக்கல. ஒரு நாள்ல மழை இல்லாத காரணமா பூமியோட நீரளவு ரொம்ப குறைஞ்சிச்சு. தண்ணீர் பற்றாக்குறையும் ஏற்பட்டுச்சு. அதனால கிணறுகள், குளங்கள் எல்லாமே வற்ற தொடங்கின. அதனால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா காலப்பன் அவனோட வயல்ல நீர்ப்பாசன முறைய நன்கு கையாண்டதுனால அவனோட வயல் மட்டும் பசுமையா இருந்தது. மற்ற விவசாயிகள் தங்களின் பயிர்களை காப்பாற்ற முடியாம தவிச்சாங்க. அவங்க காலப்பனை பார்த்து, எப்படி நீர் பற்றாக்குறை என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காலப்பன் சிரிச்சுட்டே, நான் தண்ணீரோட மதிப்பை புரிந்து கொண்டு அதை சிக்கனமா சேமித்து வச்சேன். மழைநீரை சேமித்து குறைந்த அளவிலே பயன்படுத்தினேன். அதனால என்னோட வயல் இப்போது பசுமையா இருக்குதுன்னு கூறினான். அதை கேட்ட எல்லாருமே, நம்ம தண்ணி தான் இப்படி ஆயிடுச்சு, நமக்கு இனிமே நாமளும் தண்ணியை முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை பாதுகாப்போம்னு சொன்னாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தண்ணீர் என்பது நம்மளோட வாழ்க்கையோட அடிப்படை தேவை. நம்ம அதை சரியாக மதித்து திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். நீர் என்பது நம்மளோட உயிரோட அடிப்படை மூலதனம். அது இல்லாம ஒரு உயிரும் வாழ முடியாது. மனிதன் மட்டுமல்ல, பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நீர் அவசியம். நம் உடம்புல 60% வரை நீர் உள்ளது. நாம் உடலின் செயல்பாடுகளை சரியாக நடத்த போதுமான நீர் நமக்கு தேவை. நீர் இல்லைன்னா நம்ம உடம்பு செயலிழக்கும். சுத்தம் தண்ணீர் இல்லாம பல வியாதிகள் பரவும். வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகள் ஏற்படும். விவசாயத்துக்கு நீர் மிகவும் முக்கியம். தண்ணீரின்றி விளைச்சல் நடக்காது. நமது உணவு பாதுகாப்பும் நீரின் அடிப்படையில தான் இருக்கு. தொழில்களில் நீர் முக்கிய பங்கு வகிக்குது. ஆடை, உணவு, மருந்து, காகிதம் உற்பத்தி என பல துறைகளிலும் நீர் ரொம்ப முக்கியமா நடக்குது. நமது உடலை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கும் வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சிருக்கிறதுக்கும் நீர் ரொம்பவே முக்கியம். மழைநீர் சேகரிப்பு. மழைநீர் ஒரு முக்கியமான நீர்வள ஆதாரம். அதை சேமித்து கிணறு, ஏரி, குளங்களை நிரப்பி நிலத்தடி நீரை அதிகரிக்கலாம். நீரின் துளி மண்ணில் விழும்போது அது ஒரு உயிரின் விளைச்சல் என்றும் சுகாதாரமான வாழ்விற்கு அடிப்படை என்றும் நமக்கு நினைவூட்டுது. ஒவ்வொரு துளியையும் மதித்து அதை வீணாக்காம பாதுகாக்க வேண்டும். நீரே வாழ்வு, நீரே நம் எதிர்காலம் என்பதை உணர்ந்து நீரின் அருமையை அனைவரும் உணர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.